அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகிப்போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வரோம். எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். ஒரு மலர் கூட காணாம எங்க சொல்றது மலரே போதுன்னா ஒரு அழகா பாக்குறதுக்கு பாருங்க. பாக்குறாங்க தான் இல்லன்னு சொல்லல. ஆரம்பத்துல வந்த மலர் ஒண்ணு கூட இல்லையா? போனது உருவா இன்னைக்கு அதை சொல்லு பாக்க ஒரு அழகா அமைதியா இந்த மாதிரி பாக்குறாங்க. எவ்வளவு இருந்தாலும் இருந்தாலும் மலர்த்தை பார்க்கும்போது சொல்ல துடிய அவ்வளவு ஆசை இருக்கு. ஆமா சொல்ல துடிக்குது மனசு. ஆனா வேணா வேணும் சொல்லிட்டு வெக்கம் மலர்த்தை பார்க்கும்போது வெக்கமா வருது. அப்படிலாம் படக்கூடாது. பறிச்சுக்கோ. பறிச்சிருவா? ஆமா அக்கா பறிக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனா அது பறிக்க முடியலையே. நல்ல புடிச்சு டைட்டா காம்பு டைட்டா கில்லு. அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா காம்பு உறுதியா இருக்க, ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த காம்பு வந்து லேசா இருக்காது. எல்லா காம்பும் ஒண்ண போலயே இருக்குது நினைக்காதீங்க. அக்கா மலர்த்தை பார்த்தாயா? எவ்வளவு அழகழகான ஒரு மலர் வண்டி. வண்டி வரது ரோடு வச்சுக்கணும். வண்டி போற ரோடு ஏன்டி மலர்த்தை பார்க்கும்போது சொல்ல மாடி நானே வண்டி வரது கையில் நம்ம வர வண்டி அக்கா என் மனசுக்குள்ள ஆசை சொல்லவா? சொல்லுடி பாய். யாருக்காக சொல்றது? நாங்க மறக்கோட்டே கல்ல எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இவகிட்ட சொல்லு. இவகிட்ட சொல்லு. அவட சொல்லவா? அவ கேப்பர் பத்தி கேக்குறாக்கா. யாருதான் அப்படி அவளுக்கு சொல்லி கொடுத்துறா? வண்டி எத்தனை வீட்டுக்கு போறாடி வந்து விட்டுட்டு சொல்லி இருக்கணும். ஆமா சரிக்கா போகலாமா? போகலாம்.
உடம்புலாம் ஒரே கசகசன்னு ஒரே வேர்வையா இருக்குடி. ஐயோ உள்ள உட்காரவே முடியல. அதனால அத தெரிஞ்சு பத்தே நீரோடையில போயிட்டு குளிச்சிட்டு ஜாலியா இருக்கலாம்டி. ஐயோ நான் வர மாட்டேன். சின்ன வயசுல குளிச்சு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. அக்கா எனக்கு ஆசை இருக்குக்கா, ஆனா நாங்களாம் வர மாட்டேனே. நான் வரக்கூடாதுக்கா. என்ன எங்க வீட்டுல போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. செத்துட்டு இருக்காங்களே. அப்படி இல்லக்கா, இத பாருங்க, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. என்னடி என்ன சலிப்பா கேட்டேன். ஆமாக்கா, பொண்ணு பார்க்க வந்து போயிட்டாங்கக்கா. ஆனா மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். நீ அவங்கள பிடிக்கலன்னு? ஆமா, அவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. கருப்பாக்குறாண்டி, அதனால வேணாம்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் பொண்ணுட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க போனாங்க. ஜாதகம் பார்த்தது எல்லா பொருத்தும் நல்லா இருக்கு, ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு தண்ணியில கண்ட இருக்குதான்க்கா. குளிக்கிறதே கிடையாது. குளிப்பண்டி, இந்த மாதிரி இடத்துல குளிக்க மாட்டேன், வீட்டுல மட்டும் குளிப்பேன். பாத்ரூம்ல எல்லாம் குளிப்பேன். ஆமாக்கா, பாத்ரூம்ல குளிக்கும் போது சரிக்கு கீழே வந்து செத்துட்டு என்ன பண்ணுவேன்? அது கூட ஜோசியக்கார சொன்னது என்னன்னா, சாப்பிடும் போது விக்கிச்சுன்னா தண்ணி குடிக்கிற பாரு, அதுல கூட விக்கின்னு செத்துறாங்க. அவங்க சொன்னது இந்த மாதிரி அதிகமா இருக்க தண்ணியில குளிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. தொட்டு வச்சுக்கிட்டா வீட்டுல குளிச்சா ஒண்ணும் ஆகாது. தண்ணினா எல்லாமே தண்ணி தான். அப்படியா? எல்லா தண்ணியும் ஒரு தண்ணி தான், அது கலந்து தண்ணி கிடையாது. ஐயோ அதெல்லாம் இல்லக்கா, எனக்கு இன்னொரு விஷயம் ஒண்ணு. சில தண்ணி உப்பு கறிக்க, சில தண்ணி மாதிரி தோறாது. அக்கா எனக்கு நீச்சல் தெரியாதுக்கா. சொல்றதுக்காடி மறைச்ச நீ உழைக்காட்ட வளர நீச்சல் தெரியல. முன்னாடி வழக்கம்லாம் கேக்குறேன். இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கிற ஒரு நீச்சல் தெரியலன்னு சொல்லி வெக்கமா இல்ல உனக்கு? கத்து கொடுக்க ஆள் இவ என்ன பண்ற? அந்த அவளுக்கு நீச்சல் தெரியாம சொல்லி கொடுத்தானே. எனக்கே தெரியாதுக்கா. அக்கா என்னடி ஒரு குட்டில ஒரு மாட்டிங்களா? அக்கா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு சின்ன வயசுல எங்க வீட்டுல கத்துக்கிறேன் நான். யாருக்கா கத்து கொடுத்தாங்க? யாரும் கத்துதல தானே. யாரு கத்து? யாரும் நிஜமாடி கழனி போயிட்டு திரத்துல போன் பண்ணி வர வைக்கிட்டு நீச்சல் கத்துக்கினேன். நிஜமா எனக்கு யாரும். அக்கா சரி, எனக்கு நீச்சல் கத்து கொடுக்குறீங்களா? நான் வருவேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் வரும்பொழுது வெங்கட மாமா வர வைக்கிறேன். நான் நாட்டை மன்னரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று இருந்தாலும் மன்னரை பார்க்க வேண்டும் என்றால் வெகு தூரமாக இருக்கிறது, தண்ணிதாக அதிகமாக இருக்கிறது. அது ஆத்தங்கரைக்கு சென்று தண்ணி குடித்து விட்டு பிறகு செல்லுகிறேன் மன்னரை பார்க்க. யாரோ பெண்கள் இருக்கிறது, யாரோ இருக்கும். பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க, எதுக்கு தற்கொலை செய்ய போனோம்? ஏதாவது காதல் தோல்வியா? மூச்சிருக்கு, வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல, பழத்தை அழுத்தி தண்ணி எடுத்துருவோம். ஐயோ ஆமா, நீங்க யாரு? நீங்க எதுக்காக வந்தீங்க? எப்படி வந்தீங்க? எப்ப வந்தீங்க? இருமா, அவசரப்படாதீங்க. பாக்கிறதுக்கு அழகா இருக்கீங்க, எதுக்கு தற்கொலை செய்ய போனோம்? தற்கொலையா? ஆமா, ஆத்துல அடிச்சிட்டு போறீங்களா? ஒருவேளை ஒரு பெண்ணு தவறி இறந்துட்டாங்கன்னாக்கா தற்கொலை இல்லையா? ஒருத்தருக்கு எடுத்துட்டு இருப்பா, இல்ல எதனா வயிற்றுல கிட்ட எதனா குழந்தை வாங்கிட்டு இருப்பாங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு எல்லாம் இந்த ஆம்பளைங்க இந்த ஊருக்காரெல்லாம் வச்சு ஒரு பெண்ணு மேல அநியாயமா பை சொல்லிடுவீங்க. காதலிச்சிருப்பீங்க, நீங்க காதலிச்ச காரணமே வேற ஒரு பொண்ணை கட்டிக்கலான்ட்டு கூட முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால கூட தற்கொலை செய்ய போலாம். அது முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கமா? ஆமாங்க, எவனா எங்கன்னா கட்டி போறான் வேற ஒரு பொண்ணு. எனக்கு என்ன தலையாயிட்டா எனக்கு? அது வந்து இங்க சொல்லிக்கிற நீ. இல்லம்மா, இப்படிதான் நடக்குது, அதுக்காக சொல்ல வரமா. என்னங்க, நான் யார் தெரியுமா? இந்நாட்டு இளவரசி, வேள்வி. இந்நாட்டு இளவரசி? ஆமாங்க. இதுவரை உங்களை நான் பார்த்ததே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து இப்போதான் வந்தேன் நானு. இளவரசின்னு சொல்ல தன்னந்தனிமா வந்திருக்கீங்க? தன்னந்தனிமெல்லாம் வரல, என்னுடைய தோய்களை கூட நான் மலர் பண்ண வந்தேன். சந்தோஷமா ஆடனேன், பாடனேன். அப்படி இருக்கும்போது நீரோடையில குளிக்க போயிட்டாங்க. ஐயோயோன்னு சொன்னதான் அடி. அவங்க எங்கத்தான் போய் பூந்துக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல.
சரி சரி இந்நாட்டு இளவரசி உங்க உயிரை நான் காப்பாத்து. ஆமா, நீங்க யாரு? நான் உங்களுக்கு இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. நான் யாரும் சொல்ல வேண்டும் அல்லவா? உங்க அரண்மனை வேலை செய்யக்கூடியவன். என்னுடைய பேர் கதிரவன். என்னுடைய அரண்மனையில நீங்க வேலை செய்றீங்களா? ஆமாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் புரியல. உங்களை பார்த்ததே கிடையாது. இப்பதான் நான் கொஞ்ச நாள் தான் வேலைக்கு சேர்ந்து. பதாச்சா. ஏற்கனவே என்னுடைய தந்தை இந்நாட்டு கோட்டை காவலன் நாகப்பன் இருந்தார் அல்லவா? ஓஹோ, அவருடைய மகன் நான். அப்படியா? ஆமாங்க. என்னுடைய அப்பா சொல்லிருக்காரு உன்னுடைய அப்பா பத்தி எனக்கு. சரி, எப்படியோ உங்க உயிரை காப்பாத்திட்டேன். வாங்க உங்க தந்தையிடத்தில் சொல்லி விட்டுட்டு போறேன். வாங்க. என்னுடைய அப்பா நான் சொல்லிட்டு தான் நான் மலரவனம் வந்தேன். இங்க என்ன நடந்தா அத்தனையும் போய் எங்க அப்பா நான் மறைக்காத சொல்லி சரியா இதுங்க. இருந்தாலும் என் உயிரை காப்பாத்திட்டீங்கல்ல, அதனால முதல்ல உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஐயோ, நன்றி வேணாமா. உங்க உயிரை காப்பாத்துதான் எங்களுடைய வேலையே. காசு பணம் கிடையாதுங்க. நன்றிங்க. வேலையே அதுதான். எங்களுக்கு உங்க உயிரை காப்பாத்துதான் வேலையே எனக்கு. ஆமா. ஏழைக்கு நான் ஒரு உயிர், பணக்காரனுக்கு நான் ஒரு உயிர் கிடையாது. உயிர்னா எல்லாம் ஒரு உயிர் தான். கடவுளுக்கு குத்த உயிருக்கு பிறகு ரெண்டாவது நீ எனக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. இந்த இடத்துல எனக்கு கடவுளாக நீதான், தெய்வமும் நீதான். சரியா? நன்றி ஏத்துக்குங்க. சரி, துட்டு வானா நிற உங்க உயிரை காப்பாத்துதான் எனக்கு பணம் கொடுக்குறாரு உங்க அப்பா. அது தெரிஞ்சுங்க முதல்ல. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. என்னங்க இருந்தாலும் சின்ன சிறு வயதுல இருந்து நான் எந்த ஒரு ஆணவரை கூட நான் பேசுறது கிடையாதுங்க. எந்த ஒரு ஆணவரை நான் பார்த்தது கூட கிடையாது. இளவரசி இல்ல? ஆமாங்க. அப்படி இருக்கும்போது முதல் பார்த்தது உங்களை தான். முதல்ல பேசுறது உங்க கூட தான். அதனால இந்த நீரோடையில நான் வீழ்ந்துட்டு இல்ல, என்ன தொட்டு தூக்கிட்டீங்க நீங்க. ஆமா. அதனால வாழ்ந்தால் நாங்க கூட தான் வாயினு நீங்க திருமணம் செஞ்சுக்கணும். நீங்க யாரு? இந்நாட்டு இளவரசி. நான் யார்? ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். உனக்கு எனக்கு ஏழு வைத்த கூட இது முதல்ல யோசிச்சு இருக்கணும். என்ன தொட்டு தூக்கும் போது நான் நீரோடையில கத்திருக்கும் போது என்னுடைய ஆடைகள் எப்படி இருந்தோ அப்படியே தொட்டு தூக்கிருப்பீங்க. நீ என்ன பார்த்து ரசிச்சு எப்பயா? நீ காப்பாத்து ஒரு குற்றமா? இந்த ஆம்பளைங்களை பத்தி எங்களுக்கு அப்படியே விட்டு இருக்கணும். செத்து போனத கூட நினைச்சு பாப்பீங்க. ஆம்பளைங்க அப்படியே கொண்டு தான் நீங்க. ஆமா, காப்பாத்துறதுல எதுவும் பேசுங்க, இன்னும் பேசுவீங்க. என்னங்க இருந்தாலும் என்ன தொட்டு நீங்க தூக்கிட்டீங்க. அதனால என்ன நீங்க தான் திருமணம் செஞ்சு நீங்க தான் காதலிக்கணும். என்ன வேணாம் இது வேலையை நீங்க ஒத்துக்குவீங்க. உங்க அப்பா ஒத்துக்குவாரா? எங்க பேசுறீங்க நீங்க? என்னுடைய அரண்மனையில வேலை செய்றீங்க. எங்க அப்பா கூட இருக்கிற சொல்லி எங்க அப்பா பத்தி புரிஞ்சுக்கிட்டு நீங்க எவ்வளவுதானா? நான் என்ன கேட்டாலும் சரி எங்க அப்பா தடையில்லாத செஞ்சு வைப்பாருங்க. என்னுடைய விருப்பம் தான் என்னுடைய அப்பாவுடைய விருப்பம். நீங்க பணக்கார குடும்பம், இதெல்லாம் சரிபட்டு வராது. என்னங்க வாங்குங்க. என்னை காப்பாத்தி விட்டு நடுத்தரில் விட்டுட்டு போயிடுறீங்களே, நியாயமா? இது நம்மனவங்க எல்லாம் நடு காட்டுல வர்றீங்களே, தகுமா? இது அடுக்குமா? என்னதான் சொல்ல வரீங்க? என்ன நீங்க காதலிக்கல என்ன திருமணம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இந்த நீரோடையில வீந்து என் உயிரை விட்டுடுவேன். வாழ்ந்தாலும் உங்க கூட தான், செத்தாலும் உங்க கூட தான். இப்ப நான் உங்களை காதலில மறுபடியும் போய் இந்த நீரோடையில விழுந்துருவீங்க. ஆமாங்க. நீங்க தொட்டதும் மறந்ததும் இன்னொருத்தருக்கு தொடக்கூடாது. என்ன சரிம்மா? எப்போது எனக்காக உயிரை விடுவ துணிந்து விட்டீர்களோ உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து. என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு நாட்டு இளவரசி. எந்த ஒரு இன்ப துன்பம் எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன் எனக்கு ஒரு சத்தியம். இவ்வளவுதானே? எந்த ஒரு இன்ப துன்பம் வந்தாலும் நான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். பூ போல தீ போல மான் போல மயில் போல